அம்பாளின் பிளான். வேதம் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப வேண்டியதுதான் என்கின்ற தீர்மான அபிப்பிராயத்தை ஸ்ரத்தை என்று சொன்னால் அந்த வேதத்தையும் அதன் வழிவந்த சாஸ்திரங்களையும் வித்தியைகளும் சாதனா மார்க்கங்களையும் நாமே சுயமாக படித்து புரிந்து கொண்டு பின்பற்றி விட்டு போகலாம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு குருவை சென்றடைந்து அதன் பின்பற்றி போ என்கின்றது வேதம். குருவின் மூலமாகவே நீ தெரிஞ்சுக்கோ என்கின்றது. ஆச்சாரிய முகமாக அறிகின்ற வித்தியே சாதிஷ்டமாகின்றது, அதாவது ரொம்ப நல்ல பலனை தருகின்றது என்று சத்தியகாம ஜாபாலர் தன்னுடைய குருவிடம் சொல்வதாக சாந்தோக்கியத்தில் வருகின்றது. எழுத்து அதை படித்து மூளைக்கு புரிகின்ற அர்த்தம் இவற்றோடு வேதம் முடிந்து போய்விடுவதில்லை. முதலில் வேத வாக்கியங்களை ரிஷிகள் அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரகிக்கும்படியாக பராசக்தி அனுகிரகிக்கும் பொழுதே ஒரு பிளான் போடுகின்றாள். பரமதங்களிலிருந்து பெறக்கூடிய சில நல்ல பிரயோஜனையும் கூட தெய்வீக சக்திகளையும் அந்த மத புத்தகங்களையும் தாங்களாகவே படித்து தெரிந்து கொள்ளுகிறவர் பெற்றுவிட்டு போகட்டும். வைதீக மதத்தில் கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கின்ற மகா பெரிய வஸ்து புத்தியே என்றுதான் நினைக்கின்றான். அதை பற்றி கர்வமும் கொள்ளுகின்றான். ஆனால் அதை அப்படியே தியாகம் செய்துவிட்டு பரம எளிமையாக தன்னை ஆக்கி கொண்டால்தான் வேதத்தின் பிரயோஜனத்தை அவன் அடைய முடியும் என்று காட்ட நினைக்கின்றாள் பராசக்தி. வேத என்றாலும் அறிவது என்றுதான் பொருள். பரம சத்தியத்தை பற்றி அறிவிப்பதே வேதம். அவள் முதலில் ஈஸ்வர சொரூபமான அகண்ட ஆகாசத்திலிருந்து வேத மந்திரங்களை கிரகித்த ரிஷிகள் அப்படி கிரகிக்கும் பொழுதே அவற்றிலிருந்த அத்தனை திவ்ய சக்தியையும் அந்த சக்திகளுக்கெல்லாம் மூலமான முடிவான சாந்தத்தையும் அப்படியே கிரகித்து தங்களுக்குள் ரொப்பிக்கொள்ளும்படியும் அப்புறம் வருபவர்களிடம் அவர்களிடம் வழி வழியாக வந்த அவருடைய சிஷ்ய பரம்பரையிடம் அந்த மந்திரங்களை உபதேசமாக பெற்றால் மட்டுமே தாங்களும் மூளையர்த்தத்துக்கு மேற்பட்ட நிஜ பிரயோஜனமான அந்த திவ்ய சக்திகளை பெரும்படியாக வைத்திருக்கின்றாள். அதாவது எழுத்தாலோ வார்த்தையாலோ ஒருத்தருடைய சுய மூளையாலோ தத்துவார்த்தங்களை பிரத்யட்சமாக அனுபவிப்பதற்கு இல்லை. ஏற்கனவே அப்படி அனுபவித்தவன் அந்த எழுத்தையும் வார்த்தையும் உபதேசித்து அதை கேட்டுக்கொண்டால்தான் காதுக்குள் அந்த சப்தம் போகும் பொழுதே ஹிருதயத்திற்குள் அதன் லட்சியமான தத்துவம் ஒரு சக்தி அல்லது சாந்தம் போகும்படியாக ஒரு உயிரோடு இன்னொரு உயிரை லிங்க் பண்ணி வைக்கின்றாள் பராசக்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.